கடந்த 2 வாரங்களாக நாம் பார்க்கிறது வேதத்தில் இருக்கிற 3 மனிதர்களை நாம் பார்க்கலாம் என்று நான் சொன்னேன். ஒன்று மோசே, 2வது யோசுவா, 3வது சாமுவேல். இந்த 3 பேரை குறித்து நாம் வேதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் மோசேயை பார்த்தோம். தேவனுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தின மிகப்பெரிய ஊழியத்தை செய்த ஒரு மனிதர். யோசுவாவை பார்த்தோம். தேவனுடைய ஜனங்கள் கானானுக்குள் நடத்தினவர், கானானுக்குள் வெற்றி வாழ்க்கைக்குள் நடத்தின ஒரு மனிதன். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கிறது சாமுவேல். சாமுவேலும் ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு வல்லமையுள்ள மனுஷனாக அவர் இருந்தார். குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஒரு ராஜா ஏற்படுவதற்கு முன்பாக கடைசியாக தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தின ஒரு வல்லமையுள்ள மனிதன். நமக்கு தெரியும், யோசுவாவின் காலத்திற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் எழுதப்பட்டிருக்கும், யோசுவா இறந்ததற்கப்புறம் யோசுவாவை அறிந்த மூப்பர்கள் இருந்த காலம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை சேவித்தார்கள். அதற்கப்புறம் அவர்கள் கர்த்தரை விட்டுவிட்டார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, அடுத்த சந்ததிக்கு அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு கர்த்தரை குறித்து போதித்து வழிநடத்தி அந்த பிள்ளை தன்னுடைய மரண பரியந்தம் அவரை பின்பற்றத்தக்கதாக உருவாக்காதது ஒரு காரணம். இன்னொன்று, அவர்கள் புதிய உடன்படிக்கை போல அவர்களுடைய இருதயத்திலே தேவனுடைய பிரமாணங்கள் எழுதப்படாதது ஒரு காரணம். ஆகவே அவர்கள் என்ன செய்யலன்னு கேட்டால் நிலைத்து நிற்கவில்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே அந்த ஏற்ற இறக்கம் ஜனங்கள் பின்மாறி போவார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உபத்திரவத்தை அனுமதிப்பார். அப்புறம் ஆண்டவரிடத்தில் திரும்புவார்கள். எனவே தான் சகோதர சில நேரங்களில் வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறது நல்லதான்னு கேட்டால் அது ஒரு வகையிலே நல்லது தான். அது ஒரு பூர்ணமானது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது நல்லது என்றால் நாம் தேவனிடத்தில் திரும்புவதற்கு இது போன்ற உபத்திரவங்கள், வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகள் உதவி செய்கிறது. நம்முடைய ஜீவனை இழந்து தேவனுடைய ஜீவனை பெறுவதற்கான உபத்திரவம் என்பது அது வேறு. அது சுயத்தை அழிக்கிற ஒரு உபத்திரவம். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது நம்ம எல்லாருக்கும் வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு என்ன வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால், மனம் திரும்புவதற்கே ஒன்று தேவையாக இருக்கிறது. இப்போ இளையகுமாரனுக்கு பாருங்கள், அவனுக்கு மட்டும் அவன் போன இடத்துல அவன் நன்றாக தொடர்ந்து அவனுக்கு பணம் கிடைத்து கொண்டிருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடைத்திருக்கும் என்று சொன்னால் அவன் என்ன செய்திருக்க மாட்டானா, தன் தகப்பன் வீட்டை திரும்பி பார்த்திருக்கவே மாட்டான், திரும்பி வந்திருக்கவே மாட்டான். ஆனால் அவனுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. ஒரு வேலை கொடுத்தார்கள், பன்றி மேய்க்கிற வேலை. அதற்கும் சாப்பாடு கூட ஒழுங்கான சாப்பாடு இல்லை. அந்த அளவுக்கு அவன் பசினால் வாடி ஒன்றுமில்லாமல் போகும் பொழுது அந்த மாதிரி நடந்தது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் ரொம்ப 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 நல்லது, ரொம்ப நல்லது. என்றால் அப்பொழுதுதான் அவன் தேவனிடத்திலிருந்து அவன் மனம் திரும்பி தேவனிடத்திற்கு, தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். ஆகவே உபத்திரவங்கள் 2 காரியங்களை செய்கிறது. ஒன்று, தேவனை விட்டு சோரம் போயிருக்கிற, தேவனை விட்டு தூரமாக இருக்கிற மனுஷனை திருப்புகிறது. இன்னொரு உபத்திரவம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நம்முடைய சுயத்தை அழித்து தேவனுடைய ஜீவன் நமக்குள் வருவதற்கு உதவி செய்கிறது. ஆகவே 2 உபத்திரவங்களும் நல்லது. ஆனால் முதல் உபத்திரவம் எல்லாருக்கும் நடப்பதில்லை. ஏனென்றால் வெகு சிலர் தான் இப்படி பண்ணினா தான் திரும்புகிறாங்க, இல்லைன்னா திரும்ப கிடையாது. நல்ல முறையில் சொன்னால் கேட்குறது கிடையாது. நல்ல முறையில் பேசினா, நல்ல முறையில் புத்தி சொன்னால் கேட்குறது கிடையாது. அப்போ நான் பட்டுத்தான் திருந்தோணும் அப்படின்னு சொன்னால் பட்டுத்தான் திருந்தணும். ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களை தேவனண்டை திருப்புவதற்கு என்ன வழின்னு ஆண்டவர் பார்த்தார். எந்த வழியில் பேசினாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்களே கேளுங்கள், நீங்கள் ஆண்டவரிடத்திற்கு திரும்புங்கள் அப்படின்னு அன்போடு கூட யாராவது ஒரு தீர்க்கதரிசி போய் பேசினா என்ன செய்கிறாங்க? கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவர்களை சுற்றி இருந்த பல ஜாதி ஜனங்களை அவர்களை நெருக்க வைத்து அவர்களை அடிமையிலாக பிடிக்க வைக்கிறார்கள். பெலிஸ்தியர் இருந்தார்கள், எமோரியர் இருந்தார்கள், இப்படி நிறைய பேர்.
யாரையெல்லாம் துரத்த சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாரோ அவர்கள் எல்லாரையும் வைத்து கொண்டிருந்தபடினாலே கடைசியில் அவர்களே அவர்களுக்கு விரோதிகளாய் மாறி வந்தார்கள். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ஆண்டவரிடத்திலே அவர்கள் திரும்பினார்கள். அப்புறம் அந்த மனிதன், ஒரு கிதியோன் எழும்பினான், ஒரு எப்தா எழும்பினான், ஒரு சிம்சோன் எழும்பினான், இப்படி ஒரு தெபோரால் எழும்பினால், இப்படி நிறைய பேர் எழும்புகிற அந்த வருஷங்கள் வரைக்கும் நன்றாக இருப்பார்கள். அதற்கப்புறம் பின்மாறி போய் விடுவார்கள். அப்புறம் ஆண்டவர் திரும்ப ஒரு உபத்திரவத்தை அனுபவிப்பார். திரும்பவும் என்ன செய்தார்? வருவார்கள். அதனால தான் ஒரு ஒரு கதையை இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்முடைய புத்தகத்திலே படித்த கதை தான். ஒரு விசுவாச குடும்பம் சபைக்கு வந்து கொண்டிருந்ததாம். அவர்கள் ஏனோ தானாவென்று வருகிறவர்கள், அவர்களும் சரி அவர்களுடைய பிள்ளைகளும் சரி. குறிப்பாக அவர்களுடைய பையன், ஒரு பையன் வந்து வாலிய பையன், அவன் ஆண்டவரை தேடுகிறதும் இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறதும் இல்லை. அவனை திருப்புவதற்கு அவனுடைய பெற்றோர்களுக்கும் என்ன இல்லை, பெற்றோர்களுக்கும் பெரிய ஆசை இல்லை. பெற்றோர்களும் பையன் சொல்கிறதை கேட்டுக்கொண்டு என்ன செய்தார்கள் கேட்டால் அவர்கள் அப்படியே போனார்கள். ஒரு நாளில் என்ன செய்ததுன்னு கேட்டால் அந்த பையனை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. ஒரு பாம்பு கடித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். இப்போ இந்த நேரத்தில் அந்த பெற்றோரும் அந்த பையனை தூக்கி கொண்டு இந்த பாஸ்டர் இடத்துல என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்களுடைய பையனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கதறுகிறார்கள். அப்போ இந்த பாஸ்டர் வந்து ஞானமாய் ஜெபம் பண்ணாராம். என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? ஆண்டவரே, இத்தனை நாட்களும் நான் எத்தனை தடவையோ பேசி பேசி சொல்லி சொல்லி பார்த்தும் கேட்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இவர்களை சபைக்கு வரப்பண்ண அந்த பாம்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன்னா பாஸ்டர் வந்து நல்லபடியாக பேசின போதெல்லாம் சபைக்கு வரல. ஆனால் இன்றைக்கி எப்படி வந்திருக்கிறாங்க? பாம்பு கடிச்சிருச்சு, உயிர் போக போகுது, இப்போ தேவனை தேடுகிறார்கள். அப்போ சில நேரங்களில் பாருங்கள், ஒரு பாம்பு கடி, ஒரு நாய்க்கடி, இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? நம்மை தேவனண்டை திரும்ப செய்கிறது. சரி, அப்படிதான் அவர்கள் திரும்பினார்கள். ஆனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை முடிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து கொண்டு வந்தான் என்று இருக்கிறது. அவனவன் நினச்சா ஒன்று பண்ணுவான். யாரும் கட்டுப்படுகிறது கிடையாது, யாரும் கீழ்ப்படுகிறது கிடையாது, தேவனுடைய வழிகளை தேடுகிறது கிடையாது. அவனவன் சரி போனபடி பண்ணி கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த மோசே பண்ணின அந்த தெய்வீக கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மட்டும் வைத்து கொண்டிருந்தார்கள். அது சீலோவாம் அப்படிங்கிற இடத்துல அது இருந்தது. எனவே சீலோவாம் அப்படிங்கிற என்றால் அப்பொழுது எருசலேமில் இல்லை. எருசலேம் அதற்கப்புறம்தான், தாவீது வந்ததற்கப்புறம் எருசலேமில் ஆலயம் கட்டப்பட்டு தான் அதற்கப்புறம் அங்கே வந்தது. அதற்கு முன்பாக சீலோமில் இருந்தது. அந்த இடத்திற்கு தான் ஜனங்கள் போவார்கள். யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ, தேவபக்தி உள்ளவர்களோ, அவர்கள் தேசத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் போவார்கள். அப்பொழுது ஏலி அங்கே ஆசாரியனாக இருந்தார். ஏலியின் குடும்பமும் அவனுடைய பையன்களும் ஒன்றும் சரியில்லை. அவர்கள் எல்லாரும் வெறும் சடங்காச்சக்காரர்கள், அவர்கள் தேவபக்தி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலை, வெளிரங்கமான தேவன் பேசுகிறார் அப்படிங்கிற சத்தமும் இல்லை, தரிசனமும் இல்லை, எதுவும் இல்லாத ஒரு இருள் சூழ்ந்த காலத்தை போல் இருந்த காலம் அது. தேவாலயத்திலே அந்த ஆசரிப்பு கூடாமல் இருந்தது. அதுவும் ஏதோ ஒரு சடங்காகத்தான் இருந்தது. ஜனங்கள் ஏதோ போனார்கள் வந்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு குடும்பம் இருந்தது, ஒரு தேவபக்தியுள்ள ஒரு குடும்பம். அந்த குடும்ப தலைவன் பெயர் எல்கானா அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவபக்தியுள்ள மனுஷன். அவன் வருஷந்தோறும் என்ன செய்வான் கேட்டான்? தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட தேவனை தேடுவதற்காக அந்த ஆலயத்திற்கு, தேவனுடைய கூடாரம் எங்கே இருந்ததோ அங்கே அவன் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவன் போவான். அவன் ஒரு நல்ல மனிதன். இப்படிப்பட்ட இந்த எல்கானாவுக்கு தான் 2 மனைவிகள் இருந்தார்கள். மூத்தவள், இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பெயர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அந்த மனுஷன்
சீலோவாவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பனியும் பினகாசும் இருந்தார்கள். இந்த எல்கானா ஒரு தேவபக்தியுள்ள மனிதன். சகோதரர்களே, வருஷத்திற்கு ஒரு தடவை அவன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட என்ன செய்வான்னா, அவன் தேவனை தேடுவதற்காக அவன் செல்வான். இதிலிருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்கிறது. நீங்கள் இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டிருப்பீர்கள். வெளிரங்கமான தேவனுடைய தரிசனங்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, தேவாலயம் அல்லது ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஆனாலும் அது அங்கிருந்த அந்த ஆசாரியர்களும் ஒன்றும் நன்றாக இல்லை. இவர்களுக்கு மத்தியிலே தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பேர் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். அதில் இந்த எல்கானாவும் ஒருவன். இந்த எல்காவின் மூத்த மனைவி பெயர் அன்னாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்கிறதினாலே அவன் 2வது திருமணம் செய்தானா என்று தெரியவில்லை. ஆனாலும் எல்கானா அன்னாளை அதிகமாக நேசித்தான். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அது ஏனென்று தெரியவில்லை அவர்களுக்கு. ஆனால் ஆகவே இந்த அன்னாளுக்கு சரி, இது இப்படியே இருந்திருந்தால் பரவாயில்ல, பிள்ளை இல்லாதது அப்படிங்கிற அந்த குறை வீட்டில் இருக்கிற தங்கச்சிக்காரி சகோதரி தன் கணவனுடைய 2வது மனைவி அவளே என்ன செய்தாள்னு கேட்டால், இவளை குத்தி குத்தி காண்பித்தாள். அங்கே அவள் ஒரு சக்களத்தியாய் மாறிப்போனாள். அவளை விசனப்படுத்தினாள் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அன்னாள் ஒன்றும் அவள் கற்பம், அதாவது அவள் குழந்தை பெற தகுதி இல்லாதவள் அல்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது பாருங்கள். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதனால தான் சகோதரர் சொல்ல, கற்பத்தின் கனி என்பது தேவன்தான் தர வேண்டும். தேவன்தான் கற்பத்தை தேவன் அடைத்து விட்டால் என்ன செய்யாது, குழந்தை பிறக்காது. சரி, இப்போ ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், அன்னாளுடைய கற்பத்தை தேவன் அடைத்திருந்தார் ஒரு நோக்கத்திற்காக. அது அன்னாளுக்கும் தெரியவில்லை, எல்கானாவுக்கும் தெரியவில்லை, யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே அந்த அந்த சக்களத்திக்கும் தெரியவில்லை. அவள் பாட்டுக்கு இவளை துக்கப்படுத்துகிறாள். பாருங்கள், ஒரு தங்கச்சியை போல் இருக்க வேண்டிய அவள், அக்கா உனக்கு குழந்தை இல்லைன்னா என்னக்கா, பாருங்கள் என்னோட குழந்தைய உங்கள் குழந்தையாக நினச்சி வளருங்க, நீங்கள் இதுக்காக வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு தேற்றக்கூடிய அவள் என்ன செய்கிறாள், அவள் விசனப்படுத்துகிறாள். ஆனால் அந்த வேதனையிலே இந்த கதையை ஏன் இப்படி சொல்லுகிறேன்னு சொன்னால் சகோதரர் சொல்ல, தேவனுக்கென்று பிறந்த ஒரு மனிதனுடைய பின்னணியை பாருங்கள். அந்த பின்னணி ஒரு வேதனை நிறைந்த, நிந்தை நிறைந்த ஒரு பின்னணி, நிந்தை நிறைந்த பின்னணி, வேதனை நிறைந்த ஒரு பின்னணி. அங்கே எனவே அன்னாள் போய் ஜெபிக்கிறாள். அந்த வருஷந்தோறும் ஆசரிப்பு கூடத்திற்கு, தேவாலயத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுதெல்லாம் அவள் போய் அழுகிறாள். ஆண்டவரே, அவளுக்கு மிகுதியான விசாரம். அங்கே அவள் அழுகிறாள். சகோதரர் சொல்ல, ஒரு உண்மையை, இந்த அன்னாளுடைய விஷயத்தை பார்த்தும் வேதத்திலிருந்து நான் ஒரு உண்மையை கண்டுபிடித்திருக்கிறேன். அது என்னன்னா, திருமணமான எல்லாருக்கும் சீக்கிரம் குழந்தை பிறக்கிறது. அது நான் இல்லை என்று சொல்லவில்லை, எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கிறது. எனக்கு தெரிந்து 199% பேருக்கு அப்படி தான் நடக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு அப்படி நடப்பதில்லை. வேதத்திலேயும் அப்படி தான் நடந்திருக்கிறது. அப்போ அதை வைத்து நான் என்ன கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நானும் என்னை வைத்தும் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். என்னுடைய தாய் தகப்பனுக்கு திருமணமாகி 10 வருஷம் கழித்து தான் நான் பிறந்தேன். இதை வைத்து நான் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறேன். என்னென்னா, தேவன் ஒரு குழந்தையை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இப்போ இந்த சம்பவத்தை பாருங்கள். தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்தோம் அல்லவா, இந்த பின்மாறி போன இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவன் இல்லை, ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஒரு வழிநடத்துகிற ஒரு மேய்ப்பன் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எழுப்ப வேண்டும், அதற்கென்று ஒரு நேரம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், காத்திருக்கிறார். ஆகவே குழந்தை பிறக்காமல், குழந்தை பிறப்பதற்கு ரொம்ப நாள் தள்ளி போகிற சிலரை பார்த்து, சபையில் இருக்கிறவர்களை பார்த்தே நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு குழந்தை உங்களை குறித்த தேவ சித்தம் அல்ல,
உங்களை குறித்த தேவ சித்தம் அல்ல, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தின்படி தான் தேவன் குழந்தையை தருவார். ஆனால் இது எல்லாருக்கும் இப்படியாக நடக்கிறதுன்னு கேட்டால் எல்லாருக்கும் இப்படி நடக்கிறதில்லை. எல்லாருக்கும் உடனடியாக குழந்தை பிறக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வெகு ரேராக வெகு சிலருக்கு அப்படி நடப்பதில்லை. 10 வருடம் குழந்தை இருப்பதில்லை, 18 வருடம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய பெருந்துறை சபை என்று நினைக்கிறேன், அந்த சகோதரி ஒரு நாள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு ஒரு அடுத்த மாதமோ அடுத்த வாரத்திலேயோ அவர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக போகிறார்கள். அந்த சகோதரியை பார்த்தா ரொம்ப வயது ஒரு வாலிப பிள்ளை போல் தெரியல. அவங்க சொல்கிறாங்க, எத்தனை 18 வருஷமோ என்னமோ, 18 வருஷம் 15 வருஷமோ, 15 வருஷம் கழித்து என்ன ஆகிருக்கிறது, ஒரு குழந்தை உண்டாயிருக்கிறது. இப்போ இப்படி பாருங்களேன், நீங்கள் யோசித்து பாருங்கள். 10 வருடம் குழந்தை இல்லை, 15 வருடம் குழந்தை இல்லை, 18 வருஷம் கழித்து குழந்தை பிறக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த குழந்தையை குறித்து தேவன் ஒரு சித்தம் வைத்திருப்பார், அதனால தான் லேட்டாக பிறக்குது. அதுபோல தான் சகோதர சொல்லை, நீங்கள் வேதத்திலேயே இந்த உதாரணங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனோவா தம்பதிக்கு குழந்தை இல்லை, அநேக நாட்களாய் குழந்தை இல்லை. அவள் ஒரு மலடியாக இருந்தாள். ஏன் மலடியாக இருந்தாள் அப்படின்னு சொன்னால், அவளிடத்திலே ஒரு குமாரன் பிறப்பான், அந்த குமாரன் இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகை செய்வான், அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து பிறந்த பிள்ளையுடைய பெயர் என்ன? சிம்சோன். சிம்சோன் சிம்சோன் பிறந்தான். அதே போல் அன்னாள் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். அவள் பல நாள் காத்திருந்தால், வேதனைப்பட்டால். யார் பிறந்தது? சாமுவேல் பிறந்தான். அதே போல் எலிசபெத் சகரியா தம்பதிகள் வயதாகி தங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே அற்றுப்போகிற அளவுக்கு வயதாகி போய்விட்டார்கள். அவர்களுக்கு பிறந்த குழந்தையினுடைய பெயர் என்ன? அப்போ இவர்கள் எல்லாருமே நீங்கள் பாருங்கள், சிம்சோனாக இருக்கட்டும், சாமுவேலாக இருக்கட்டும், யோவான் ஸ்நானகனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வயது சென்று அல்லது காலம் தாழ்த்தி பிறந்த பிள்ளைகள். ஆனால் இந்த பிள்ளைகள் தான் என்ன செய்தது? தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தது. அப்போ தேவன் சில நேரங்களில் சகோதர சொல்ல தம்முடைய நோக்கத்தை இந்த பூமியிலே செயல்படுத்துவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சிலரை பயன்படுத்துகிறார். சிலருக்கு குழந்தைகள் தள்ளி போகிறது, பிறக்கிறது தள்ளி போகிறது. ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது தேவனுக்காக என்ன செய்கிறது? நிற்கிறது. ஆகவே அன்னாளுக்கு அது புரியலை, இப்போ நமக்கும் அது புரியாமல் இருக்கக்கூடாது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன்னு கேட்டால், சில விஷயங்கள் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள். வழிகளை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எல்லா கிறிஸ்தவர்களும் அங்கலாய்க்கிறது போல நாம் அங்கலாய்க்க மாட்டோம். ஆமாம், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அங்கலாய்க்க மாட்டோம். அல்லது ஏன் எனக்கு இது நடக்கலை, ஏது நடக்கலை, ஏன் வருஷங்கள் ஆகிக்கொண்டே போகிறது, ஏன் நடக்கலைங்கிறது இல்லை. நாம் இதை இந்த தேவனுடைய வழிகளை புரிந்து கொண்டால், நான் அதை புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த மாதிரி திருமணமாகி 4 வருஷம் 5 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை வேறு அப்படின்னு வரும்பொழுது அவர்களிடத்தில் இந்த கதைகளையெல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்திக்கிறேன். வெளியிலே போகும்பொழுதெல்லாம் உங்களை குறித்தல்ல, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால் அப்படி தான் பிறக்கும். உங்களுடைய அவசரத்துக்கெல்லாம் என்ன செய்யாது? உங்களுடைய அவசரத்துக்கு குழந்தை பிறக்காது. ஆனால் அந்த குழந்தை பிறந்தால் அது எப்படி செய்யும்? தேவனுக்காக பணி செய்கிற ஒரு பையனாக பெண்ணாக பிறக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இது இந்த மாதிரி வழிகளெல்லாம் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அன்னாள் அவள் கதறி ஜெபிக்கிறாள். அதற்கப்புறம் அங்கே ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு சரியான நேரத்தில் என்ன செய்கிறான்? யார் பிறக்கிறார்? சாமுவேல் பிறக்கிறார். இதில் என்ன ஆச்சரியம்னா, அன்னாள் அவள் எல்லாமே தேவனுடைய வழிகளை பாருங்கள். அதாவது ஒரு பையனை, ஒரு குழந்தையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிறது சாதாரண விஷயமானு கேட்டால் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை பிறந்தது முதல் ஆண்டவரே நான் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண்ணை, ஒரு தாயை சொல்ல வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டிருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் சிறுமைப்பட்டிருக்க வேண்டும். ஆமாம், அவ்வளவு தூரம் சிறுமைப்பட்டு, ஆண்டவரே எனக்கு நான் வளர்த்து ஆளாக்கி நான் கொஞ்சி மகிழோன்னு கூட கேட்கல, எனக்கு சிறுமை, எனக்கு குழந்தை இல்லைன்னு என்னை சிறுமைப்படுத்துகிறாங்களே. யாரோ சொன்னால் பரவாயில்ல ஆண்டவரே, தினமும் என்னுடைய சக்களத்தை என்னை விசனப்படுத்துகிறாள் ஆண்டவரே, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரு.
என்னுடைய கண்ணீரை பாரும் கர்த்தாவே. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் போதும், அந்த குழந்தையை நான் வைத்து கொஞ்ச மாட்டேன், மாறாக என்ன செய்வேன்? உமக்கென்று நான் உமக்கே அதை கொடுத்து விடுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் மேல் இருக்கிற நிந்தை நீங்கினால் போதும் அப்படின்னு. இப்போது இதே அண்ணாள் அவளுக்கு கல்யாணமான உடனே 1 வருஷம் 2 வருஷத்தில் குழந்தை பிறந்திருந்தா அவள் அப்படி சொல்லியிருப்பாளா? ஏன் குழந்தை நான் எதுக்கு தருவேன், நானும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளா? ஆமாம். அப்போ போய் ஆண்டவர் அவளிடத்தில் உன்னோட பிள்ளையை கொடு அப்படின்னு கேட்டிருந்தா அவள் எப்படி இருப்பா? தரமாட்டேன் அப்படின்ட்டுருப்பான். ஆனால் இந்த சிறுமை, இந்த உடைபடுதல், இந்த நிந்தைகள் இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அவளை உடைத்து, ஆண்டவரே எனக்கு ஒரு என்னுடைய நிந்தை என்னை விட்டு நீங்கினால் போதும் கர்த்தாவே, அவளை அப்படி சொல்ல வைத்தது பாருங்கள். அப்படி அவள் சொல்ல வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். அவர் காத்திருந்தார். அப்படிதான் அவள் சொன்னபடி செய்தால் சகோதர சொல்லே, அன்னாளை போல ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை. அன்னாள் ஏதோ ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் மனசு மாற ஆட்கள் கிடையாது. ஜெபம் பண்ணுற போது நான் அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், ஆண்டவரே உமக்காக இதையும் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கையில் கிடைச்ச பிறகு அப்புறம் அதை மறந்துடுறது. அது சொன்னதான் அது அப்படின்னு என்ன செய்கிறாங்க. ஆனால் அன்னாள் அப்படி இல்லை. அவளுக்கு குழந்தை பிறந்தது. அந்த பிறந்த குழந்தையை அந்த வருஷம் அவள் தேவனுடைய ஆலயத்திற்கு போகவில்லை. அவள் அந்த பிள்ளையை பால் மறக்க பண்ணும் வரைக்கும் இருந்தாள். பாருங்கள் சகோதர சொல்லை, நான் சில நேரத்தில் அன்னாளையும் ஆபிரகாமையும் ஒப்பிட்டு பார்ப்பேன். அதாவது ஆபிரகாம் செய்த அந்த அந்த தன்னுடைய மகனை படைத்தார் அல்லவா, அது நிறைய பேசப்படுகிறது, நாமும் பேசியிருக்கிறோம். தன் மகனை கொலை செய்ய பலியிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பலியிட போகிறார், உண்மைதான். ஆனாலும் கூட அது ஒரு பெரிய காரியமானு கேட்டால் மிகப்பெரிய காரியம்தான். ஆனாலும் கூட அன்னாள் செய்த காரியம் அதை விட பெரிது என்று சொல்லுகிறேன். ஆபிரகாம் செய்ததை விட பெரிது என்று சொல்லுகிறேன். என்ன பெரிது அப்படின்னு கேட்டால், ஆபிரகாம் பலி செலுத்த போனார், பலி செலுத்த துவங்கினார். ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டார்? வேண்டாம் வேண்டாம், மகன் என்ன செய், திரும்ப கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டார். இப்போ மகனை திரும்ப கூட்டிக் கொண்டு போய்விட்டார். ஆனால் அன்னாள் என்ன செய்யலை? மகனை தேவாலயத்திற்கு கொண்டு வந்தால் திரும்ப கொண்டு போகவில்லை. அதுதான் சகோதர சொல்லை. அது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு ஆபிரகாமுடைய இருதயத்தில் இருந்ததை விட அதிகப்படியான வேதனை. ஒரு பிறந்த குழந்தையை, பால் மறந்த குழந்தையை ஆண்டவரே நான் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் கொண்டே விட்டுட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆபிரகாம் கொல்ல துடிந்தார். ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னார். திரும்ப எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லிட்டாரு. அவன் திரும்ப பையனை கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் அன்னாளோ அப்படி இல்லை. அன்னாள் கொண்டு தேவாலயத்திலே கொடுத்த போது ஆண்டவர் என்ன சொல்லவில்லை? அன்னாளே நீ சொன்னபடி செய்து விட்டாய், பரவாயில்ல, பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்னாரா? அப்படி அவர் சொல்லவே இல்லை. இல்லை, அவள் உண்மையாய் செய்தால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டால் ஆச்சரியம். பாருங்கள் சகோதர சொல்லே, ஒரு பால் மறந்த குழந்தைக்கு எத்தனை வயசு இருக்கும்? 1 வயசு இருக்குமா அல்லது 1.5 வயசு இருக்குமா? இந்த குழந்தையை ஒரு பெற்ற தாய் கொண்டாந்து சர்ச்சில் அந்த ஆசாரியர்கிட்ட விட்டுட்டு அப்போ போகிறா அப்படின்னு சொன்னான். அதனால தான் இந்த நேரத்திலே சகோதர சொல்லே, சின்ன பிள்ளைகள் இன்றைக்கு இந்த காலை ஆராதனை என்பது, இந்த பிரசங்கம் என்பது முதலிலே சின்ன பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் தான் சொல்கிறேன். ஆமாம், இப்போ நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை பிறந்து 1 வாரம் 2 வாரம் ஆனதற்கு அப்புறம் என்ன செய்கிறோம்? அன்னாளை போல என்ன செய்கிறோம்? பிள்ளையை அர்ப்பணிக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அதே போல தான் அன்னாலும் கொண்டு எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு என்ன செய்வார்கள்? பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு போவார்கள். ஆனால் இவள் என்ன செய்யலை? இவள் அந்த பிள்ளையை அங்கேயே விட்டு போனாள். அந்த வயதிலிருந்து சின்ன பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் 1 வயதாக இருக்கலாம், 5 வயதாக இருக்கலாம். நாம் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரைக்கும் யோசுவாவிடத்தில் இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், சின்ன பிராயத்திலிருந்தே ஒரு பையன் சர்ச்சிலேயே வளர்கிறான்.
அது 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 யாருமே, எனக்கு தெரிந்து வேதத்தில் யாருமே இப்படி இல்லை. வேதத்தில் யாருமே இப்படி இல்லை. சின்ன குழந்தையிலிருந்து ஒரு வயது குழந்தையிலிருந்து சபையிலேயே வளருகிறது. அந்த அந்த வசனத்தை பாருங்கள். அங்கே 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவள் சொல்கிறாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொள்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அது அவள் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள் அப்படின்னு சொன்னால் சரிதான். இந்த 1 வயசு குழந்தை அல்லது 2 வயசு குழந்தைய அன்னாள் சொன்னால் அப்படியே குப்புற போட்டாள். குப்புற போட்டு கர்த்தரை பணிந்து கொள். பாருங்கள், அந்த குழந்தைக்கு நாம் நினைக்கிறோம் சின்ன பையனுங்க, அவனுக்கு என்ன தெரியும். எத்தனை வயசு பையனுக்கு? 12 வயசு பையனுக்கு. 15 வயசு பையன் செல்ஃபோனு பார்க்குறான், அதை வேண்டாம் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னான். அவன் சின்ன பையன் பிரதர், அவனுக்கு என்ன தெரியும் பேர்? சாப்பிட தெரியுதா? அதெல்லாம் சாப்பிட தெரியும். முட்டை வேணும்னு கேட்க தெரியுதா? கேட்க தெரியும். புரோட்டா வேணும்னு கேட்க தெரியுமா? கேட்க தெரியும். முட்டை புரோட்டா தான் வேணும் அப்படின்னா அதெல்லாம் கேட்க தெரியும். ஆனால் வேறு ஒன்றும் தெரியாது. இந்த பையனை பாருங்கள் சகோதர சொல்ல, 1 வயசு குழந்தை அல்லது 2 வயசு குழந்தை. அதை நான் சொன்ன அந்த அந்த 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவள் அவனை பால் மறக்க பண்ண பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது. ஒரு குழந்தைங்க. சகோதரிகளே, நீங்கள் சொல்லுங்கள், இப்படி அர்ப்பணிக்கிற ஒரு சகோதரியை எங்காவது நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? ஏன் பிள்ளைன்னு 25 வயசான பிள்ளை 25 வயசான பசங்களையும் ஏன் பிள்ளை அதுக்கு ஊட்டி விடுறதும் உண்டு. இது என்ன கொடுமைன்னு தெரியல. காலேஜ் போகிற பிள்ளைக்கு ஊட்டி விடுறாங்க. ஆனால் இது பாருங்கள், குழந்தையாக இருக்கிற பிள்ளையை இன்னும் பிள்ளை என்ன செய்தது? குழந்தையாக இருந்தது. அதை கொண்டே தேவாலயத்தில் படுக்க வைக்கிறான்னு சொன்னான். அதுதான் சகோதரர்களே அர்ப்பணம் என்பது அதுதான். தன்னுடைய இருதயத்தையே தன்னையே கொடுக்கிறது என்றால் என்ன பாருங்கள். குழந்தைக்காக குலை நடுங்குமா இல்லையா? குலை துடிக்குமா இல்லையா? அதுதான் அர்ப்பணம் சகோதரர்களே. அந்த அர்ப்பணத்திலிருந்து பிறந்தவன் தான் சாமுவேல். அதனால தான் அந்த சாமுவேலுடைய வாழ்க்கையானது சின்ன பிராயத்திலிருந்து அர்ப்பணமாகவே இருந்தது. ஒரு அர்ப்பணத்திலிருந்து இன்னொரு அர்ப்பணம் பிறக்கிறது. ஒரு தாயினுடைய அர்ப்பணத்திலிருந்து ஒரு பிள்ளையினுடைய அர்ப்பணம் பிறக்கிறது. அதனால் தாய் தகப்பன் சகோதரர்களே, நீங்கள் தயவுசெய்து உங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுங்கள். உங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்காமல் உங்கள் பிள்ளைகள் ஓக்கியமாய் வளர்வார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ணாதிருங்கள். இல்லை, சும்மா பேர் கிறிஸ்தவர்களாக வேணால் மாறிவிடலாம். பேர் கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்றைக்கு பஞ்சம் இல்லையே. அது நிறைய பேர் இருக்கிறார்களே. வாரம் சபைக்கு போகிறவர்கள், சர்ச்சில் கல்யாணம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் இந்த அன்னாளுடைய அர்ப்பணமான அந்த ஜீவியம், அவளுடைய உபத்திரவம், அவளுடைய நிந்தைகள், அதெல்லாம் அவளை எங்கே நடத்தியது? அவளை தன் குமாரனை அர்ப்பணம் பண்ண வைக்கிற அளவுக்கு அது நடத்தியது. அதுதான் சகோதரர்களே நல்லது. நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்மை இப்படி தள்ளி கொண்டு போய் தேவனுக்கென்று விலையேறப்பெற்றதை கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். அவள் அப்படி அர்ப்பணித்தால் அந்த அர்ப்பணத்தின் விளைவுதான் சாமுவேல். எந்த பிள்ளையாவது 1 வயசுலேருந்து சர்ச்சிலேயே வளர்ந்து சர்ச்சிலேயே அந்த 2ஆம் அதிகாரத்தில் அதை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்னாள் தேவனை துதிக்கிறாள். தேவனை பாருங்கள், குழந்தைய பிரதிஷ்டைக்கு கொண்டு வந்துட்டு குழந்தைய சர்ச்சிலே விட்டுட்டு அவள் துதிக்கிறாள். எந்த நேரத்திலையும் துதிக்க முடியும் என்று நாம் கேட்டோம் அல்லவா? இங்கே அன்னாள் துதிக்கிறதை பாருங்கள். பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னதற்காக ஆண்டவரை துதிக்கவில்லை, பிள்ளையை விட்டு போவதற்காக ஆண்டவரை துதிக்கிறாள். கர்த்தர் நல்லவர். அந்த பாருங்கள், என்னுடைய இருதயம், அவள் சொல்கிறதை பாருங்கள். என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
அப்படின்னு சொல்லி அவளுடைய பாட்டை பாருங்கள். இந்த பாட்டை பாடிட்டு அவள் என்ன செய்கிறாள்? பிள்ளையை எல்கானாவும் அண்ணாலும் அந்த பிள்ளையை அங்கே வச்சுட்டு திரும்பி பார்க்காம போகிறாங்க. அங்கே அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகி ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பையனை எங்காவது பார்த்துருக்குறீங்களா சகோதர சொல்லி? ஒரு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை ஆசாரியனாகிய ஏலி என்னெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் பார்த்து இந்த பிள்ளையும் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு எத்தனை வயது வேண்டும்? 50 வயதா? இல்லை, 5 வயதிலிருந்தே கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். நம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும் சகோதர சொல்லி. அதான் அந்த வளர்க்கணும்னா அதுக்கு முன்னாடி தாய் தகப்பன் நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். அண்ணாளிடத்திலிருந்து ஒரு சிறந்த குணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது நிறைய சகோதரிகளிடத்தில் இல்லை. சகோதரிகள் தயவுசெய்து நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். அண்ணாள் ஒரு தடவை வந்து ஜெபம் பண்ணுகிறாள் சர்ச்சில் உட்கார்ந்து. அவளால் பேச முடியல, கத்தி ஜெபம் பண்ண முடியல. இருதயத்திலே அவள் பேசுகிறாள், உதடு மட்டும் அசைகிறது. இது சர்ச்சு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு யார் பார்த்துட்டுருக்கிறா? ஏலி பார்த்துட்ருக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது என்ன தண்ணி, ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வாயை திறந்து ஜெபிக்கலை, இந்த தண்ணி போட்டவங்க தானே இப்படி ஒரு மாதிரி என்னமோ வெறிச்சு பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாங்க, இன்றைக்கி ஏதோ குடி அதிகமாக போச்சு போல் அப்படின்னு பார்க்குற மாதிரி இந்த ரொம்ப நேரமாக பாருங்கள், ஏலியுடைய நிதானிக்கிறதை பாருங்கள். சகோதர சொல்லே, நாம் சில நேரங்களே தவறாய் நிதானித்து விடுவோம். அதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். அவன் தவறாக நிதானிக்கிறான். இந்த பெண் குடித்து வெறித்து வந்திருக்கிறாள். அதனால தான் ஜெபமனோன்ட்டு வந்தவ உட்காந்துட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு உன்னுடைய குடியை விளக்கு அப்படிங்கிறார். இப்படி அதாவது ஒரு வேதனையோடும் நிந்தையோடும் பிரச்சனைகளோடும் வந்து உட்கார்ந்து ஒரு சகோதரி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இங்கே சபையில் இருக்கிற ஒரு பொறுப்பாக இருக்கிற ஒரு சகோதரன், சிஸ்டர் என்ன இன்றைக்கி தண்ணி போட்டு வந்தீங்களா, டாஸ்மார்க் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இனி இந்த சர்ச்சுக்கு நான் வருவேனா? வரமாட்டேன். இந்த மூப்பர், இந்த மனுஷனுக்கு இவர் யார், இவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு பாருங்கள். என்ன அதாவது எப்படியெல்லாம் இப்போ நமக்கு சின்ன சின்ன கடிந்து கொள்ளுதலே நமக்கு வந்து என்னை ஒன்று மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். காலையில் டாஸ்மார்க் போயிட்டு வந்தியா, இன்னைக்கு அதிகமாக போச்சா, காலையிலே குடிச்சிட்டு வந்துட்டியா, இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிற, போய் மூஞ்சிக்கு கழுவிட்டு வா, குடிய விளக்கு அப்படின்னு சொல்லுகிறான் ஒரு மனிதன். அவள் என்ன சொல்கிறாள் பாருங்கள் சகோதரர்களே. அதுதான் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு அன்னாள் பிரயோத்திரமாக, அப்படியல்ல முட்டாள் மூப்பரே, உன்னை யார் சபைக்கு மூப்பரா வச்சது அப்படின்னு அவர் சொன்னான். இல்லை சோரசொரிலே, அண்ணாள் இடத்துலேருந்து, அதாவது இது எதற்கு சொல்லுகிறேன்னா, அடிக்கடி நமக்கு நேரிடக்கூடிய பாவம் என்ன? அடிக்கடி சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், சகோதரர்களுக்கும் இது விதிவிலக்கல்ல, எல்லாருக்கும் இது விதி உண்டுதான். சகோதரிகளுக்கு அடிக்கடி வந்துவிடும். அது என்னது? அடிக்கடி உங்களுக்கு வருகிற பிரச்சனை என்ன, பாவம் என்ன அப்படின்னு கேட்டால், மனம் புண்படுதல். இந்த பாவம்தான் அடிக்கடி வந்துவிடும். இப்போ இப்படி ஒரு வார்த்தை கேட்ட இந்த மனுஷனிடத்தில் அன்னாள் எப்படி பேசுகிறாள்? அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாய்களும் மதுவாய்களும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உமது அடியாளை வேலியாளின் மகளாக எண்ணாதிரும். மிகுதியான விசாரத்தினாலும் மன கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், தன்னிடத்தில் பேசின ஒரு மனிதனிடத்தில் எப்படி பதில் சொல்கிறாள் என்று பாருங்கள். ஆண்டவனே, என்னை தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கூட மனம் புண்படாமல். அதனால தான் சொல்கிறேன், அருமையான சகோதர சொல்லே, நாம் ஜெயிக்க வேண்டிய முதல் பாவம் மனம் புண்படுதல்.
ஒருத்தர் ஒரு வார்த்தை, இப்போ இப்படி யாருங்க சொல்லிக்கிறா உங்களை? தண்ணி போட்டு வந்தியா, சர்ச்சுக்கு தண்ணி போட்டு வந்திருக்கிறியான்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா உங்களை? எந்த சகோதரியாய் பார்த்தாலும் சொல்லிக்கிறாங்களா? இல்லையே. ஆனால் நாம் மனம் புண்படுகிறோம். அந்த மனம் புண்படுதல் சரியாவதற்கு பல வாரங்கள் ஆகிறது. யாரோடும் பேசுறது கிடையாது, எவரோடையும் பேசுறது கிடையாது. அப்படின்னா இல்லை. அப்போ நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளரும்? இல்லை இல்லை, அவள் அப்படி அதாவது எவ்வளவு தூரமோ பிரதர் என்னை விளங்கிங்க பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரதர். அதுவும் கூட அதான் அது ஒரு தப்பாக இல்லை. இப்போ அவள் பாருங்கள், ஏலியை வந்து தப்பாக நினைக்கல, ஆண்டவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். பிரதர் தயவுசெய்து நீங்கள் என்னை தப்பாக விளங்கிட்டீங்க, அப்படி இல்லை பிரதர், நடந்தது தான் பிரதர் அப்படின்னு அந்த அதை தயவோடு போய் சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நாம் எல்லாரும் பழகணும். நாம் தவறாய் விளங்கி கொள்ளக்கூடியவர்கள் தான், உண்மைதான். ஆனால் அதுக்காக மனம் புண்படக்கூடாது. போய் எவ்வளோ முடியுமோ விலைக்கு சொல்லுங்கள், அதற்காக மனம் புண்படாதிருங்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு குணவதிக்கு பிறந்த மனிதன்தான் சாமுவேல். அதனால தான் அவன் வந்து சகோதரர்களே அந்த மரியாதை, அம்மா எப்படி இந்த ஏலியை மதித்தாலோ அதை போலவே இந்த சின்ன பையன் பாருங்கள், இந்த சின்ன பையன் அந்த ஆண்டவர் வந்து கூப்பிடுகிறார். இந்த 10 வயது பையன், அல்லது அவனுக்கு ஒரு வேளை 10 வயது இருக்கலாம், அல்லது 12 வயது இருக்கலாம். ஆண்டவர் வந்து சாமுவேலை கூப்பிடுகிறார். அவனுக்கோ ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய சத்தம் என்னது என்று தெரியவில்லை. ஆகவே ஒவ்வொரு தடவை 3 தடவை கூப்பிடும் போதெல்லாம் அந்த 3ஆம் அதிகாரத்திற்கு பாருங்கள், 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்திலே ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ அப்படின்னு கேட்குறான். பாருங்கள், சின்ன பையன். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல புத்திமதி என்னன்னு சொன்னால், பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள். வீட்டுக்கு யாராவது பேர்ஸ் வந்திருந்தாங்கன்னா, அது சபையிலேருந்து வந்திருந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் சரி, அவங்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள். சபையிலேருந்து 2 பேர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க, எதையுமே கண்டுக்காமல் நம்முடைய பையன் பாட்டுக்கு வர்றான் போகிறான் அப்படின்னு சொன்னால், இல்லை, மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த அன்னாள் வந்து தான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட போதும் கூட அந்த ஏலியை மதித்தாள். அதனால் அவளுக்கு பிறந்த பையன் பாருங்கள், அந்த நடு ராத்திரியில் இருட்டுக்குள்ளே, அப்போ என்ன நைட் லாம்பாக இருந்தது? லைட் என்ன சர்ச்சில் லைட் ஆஃப் பண்ண வேண்டாம், எரிஞ்சிட்டே இருக்கட்டுன்னு சொல்லி அங்கே எரியறக்கு என்ன இருக்குது? விளக்கு கொஞ்ச நேரம் எரியும், அந்த விளக்கு அணைந்து போகும் முன்னே போய் படுத்துக்கொள்வான் சாமுவேல். அப்போ நடு ராத்திரியில் இருட்டில் ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலேன்னு சொல்லி. அந்த நேரத்துலேயும் கூட அவன் பாருங்கள், அந்த மரியாதை, அந்த பவ்யம், அந்த உடனே ஓடி போய் என்னை கூப்பிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறதை பாருங்கள். சர்ச்சிலே வளர்ந்த பையன் எப்படி இருக்கிறான் பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய பசங்களெல்லாம் நன்றாக படிச்சுட்டாங்க சகோதரர்களே, மரியாதை தெரியல. எனக்கு இந்த படிப்பை நீ என்ன படிச்சிருக்கிற அப்படிங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. பெரியவங்களை மதிக்க தெரியுதா? உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியுதா? உடனடியாக பேச தெரியுதா? சொல்ல தெரியுதா? என்னை கூப்பிட்டீங்களா? இது படிக்காமல் நீ என்னத்தை படித்து, எனக்கு அதிலெல்லாம் நாட்டம் இல்லை சகோதரன். நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, நீ வேறு எது வேணாலும் ஆகும், இதிலெல்லாம் எனக்கு ஒரு துளி கூட ஈர்ப்பே கிடையாது. ஆனால் இதே போல் ஒரு பையன் டாக்டராக இருந்து இன்ஜினியராக இருந்தால் அதை நான் ஈர்க்கப்படுகிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்படி சகோதரர்களே, இதெல்லாம் யாருக்கு? 12 வயசு, நான் எங்கேயோ நின்று பேசிகிட்டு இருக்கல, இதில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் எல்லாரும் இதில் சின்ன வயசு யார்? ஜோகன், இங்கே ஜோகன், அல்லது அப்புறம் யார்? இப்போ இவங்களுக்கெல்லாம் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இவங்கள மாதிரி தான் ஒரு ஜோகனை கொண்டே, அவங்க அம்மா பேர் என்ன? ஜோசிலா கொண்டே சர்ச்சில் கொண்டே கிடத்திட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஜோகன் போல் இருக்கிற ஒரு பையனிலிருந்து பேசுகிறேன். அதனால தான் சொல்கிறேன் சகோதரர்களே, பிள்ளை வளர்ப்பு என்பது அந்த பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அல்லவா, பிரதிஷ்டை பண்ணுகிறதுலேருந்தே அது ஆரம்பிக்கணும். அவர்களுக்காக கருத்தாய் ஜெபிக்கணும், அவங்கள வளர்க்கணும்.
அப்படி வளர்க்கணும். அப்படி தான் இப்போ நம்ம சபையில் அப்படி தான் வளர்கிறாங்க. இப்போ சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த மாதிரி தான் வளர்கிறாங்க. ஆனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய பிள்ளைகள் சாமுவேலை போல வளர்கிறார்களா அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். பிறந்தது இங்கு தான் பிறந்தார்கள், இங்கு தான் பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆனால் அப்படியே வளர்கிறார்களா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆகவே அப்போ சாமுவேல் பாருங்கள், அந்த சின்ன வயதில், இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், 12 வயசு பசங்க, 15 வயது பசங்க, நீங்கள் உங்கள் அப்பா நடுராத்திரியில் கூப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? அது ஒரு தடவை 2 தடவை கூப்பிட முடியாது, 3 தடவை கூப்பிட்றாரு. ஐயோ, இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் தூங்க மாட்டேங்கிறாரு? நம்மளை போட்டு உயிரெடுக்கிறாரு மனுஷன். பகலை தான் உயிரெடுக்கிறாருண்ணா, நைட்டாவது நிம்மதியாக தூங்குனா நைட்லேயும் போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரப்பா. இப்போ அதாவது சாமுவேலை பாருங்கள், சாமுவேல் பகலெல்லாம் யாருக்கு கீழே இருந்தார்? ஏலிக்கு கீழே தான் இருந்தார். இப்போ சாமுவேல் சொல்லியிருக்கலாமா இல்லையா, பகல் பூராவும் இவருக்கு அடியில் இருந்தானே வேலை செய்கிறேன், அவர் சொன்னதை செய்கிறேன், நான் ராத்திரியாவது ஏதோ தூங்கலான்னு பார்த்தா ஐயோ சாமி இவர் பண்ணுறது அப்படின்னா சொன்னார். இல்லை, அருமையான சகோதர சோரிகளே, தயவு செய்து பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இப்படி வளர வேண்டும். அப்படி வளர்ந்தபடினால்தான் ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை சொல்வதற்கு அந்த காலத்தில் ஆளே இல்லை. சகோதர சொல்ல ஒரே ஒரு மனிதன் இருந்தான், ஏலி. அவரும் தேவனுடைய மகிமையை தேடாமல் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுடைய மகிமையை தேடினார். அவர் ஏதோ ஒரு அளவுக்கு கர்த்தருக்கு பயந்திருந்தாரே தவிர அவர் அப்படி இல்லை. அதனால் அவரோடைய ஆண்டவரால் பேச முடியல. அதனால் சாமுவேலோடு கூட பேசினார். நான் செய்ய போகிறதை கேள் சாமுவேலே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி வளர்ந்து கடைசியில் என்ன ஆனது பாருங்கள். 21ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தளினார். அல்லது அந்த 20ஆம் வசனத்தை பாருங்கள், அல்லது 19லேருந்து வாசிக்கிறேன். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலேயும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. எல்லா பெற்றோருக்கும் சொல்லுகிறேன் சகோதர சொல்லே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. வரி வரியாக எழுதி வைத்திருக்கிறார். என்னை குறித்தும் அப்படி எழுதி வைத்திருந்தார். வரி வரியாக எழுதி வைத்திருக்கிறார். சாமுவேலை குறித்தும் எழுதி வைத்திருந்தார். சாமுவேலை குறித்து எழுதப்பட்ட மற்ற எல்லாரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தரையிலே விழுந்து போயின. ஆனால் சாமுவேலை பற்றி எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போகவே இல்லை. அப்படியானால் என்ன அர்த்தம் கேட்டால், அவனை குறித்து ஆண்டவர் எப்படி வளரச் செய்தாரோ அதில் ஒரு தடவை கூட அவன் தவறி போகாமல் வளர்ந்தான். நம்முடைய பிள்ளைகள் அப்படி தான் வளரணும் சகோதர சொல்லு. கெட்டு போய் திரும்பட்டும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் சீராக வளரணும், நன்றாக வளரணும், கர்த்தருக்கு பிரியமானபடி வளரணும். அடிக்கடி முரட்டாட்டம் பண்ணிட்டு, அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு, அடிக்கடி கூட்டு பேசிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சீராக தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. அப்போ வளர்ந்து கடைசியில் என்ன நடந்தது? 20ஆம் வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்குள்ளும் அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் விளங்கினது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இல்லைன்னு கதறிட்டு இருந்தமே, இப்பொழுது யார் வந்து விட்டார்? தீர்க்கதரிசி வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விளங்கினது. இதுதான் சகோதர சொல்லே வளர்ச்சி. அதனால் சபையில் 2 வயதுலேருந்து பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், 2 வயதாக இருக்கிற பிள்ளையிலிருந்து 25 வயது வாலிபனாக இருக்கிற உங்களை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய வளர்ச்சி இப்போ நாங்கள் கெட்டு புத்தி வந்தது போல் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் உலகத்திலே போய் கெட்டு போனதைப் போல் நீங்கள் கெட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் சினிமா பார்த்து கெட்டது போல் நீங்கள் கெடவும் இல்லை, அப்படி கிடையாது. மோசே 40 வருஷம் போய் உடைக்கப்பட்டு வந்தது போல் சாமுவேல் உடைக்கப்படவில்லையே. சாமுவேல் சின்ன வயதிலிருந்தே அப்படி வளர்ந்தாரே.
அதனால் சபையிலே பிறந்து சபையிலே பிரதிஷ்டை பண்ணி வளர்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியானது சாமுவேல் வளர்ந்தது போல தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது ஏதோ தவறாக இருக்கிறது. பெற்றோருக்கும் அந்த தரிசனம் இல்லை, பிள்ளைகளுக்கும் அந்த தரிசனம் இல்லை. பெற்றோருக்கு என்ன தரிசனம் இருக்கிறது? பிள்ளை மாதமாக இருக்கும்போதே எந்த ஸ்கூலில் சேர்த்தலாம், எந்த காலேஜில் சேர்த்தலாம், என்ன பண்ணலான்னு திட்டம் போடுறாங்களே தவிர அடிப்படையே தப்பாக இருக்குது. அடிப்படையே தப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் படிக்க வைக்கிற ஸ்கூலில் படிக்க வச்சிடுறீங்க. என்ன நடக்கலைன்னு கேட்டால், சாமுவேல் வளர்ந்தது போல் பிள்ளை வளரலை, அவ்வளோதான். இதை எங்கே போய் சொல்ல? இந்த குப்பையான படிப்பை தூக்கிட்டு போய் எங்கே கொண்டு போகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன செய்கிறது? இல்லை, படிப்பை நான் குறைத்து பேசவில்லை சகோதர சொல்ல. தேவனுடைய வழிகளுக்கு மேலாக இந்த எதையுமே மேலாக வைக்காதிருங்கள். ஒரு பையன் சிறந்த பையனாய் வளர்கிறதற்கு இணையாக படிப்பை கொண்டு போய் வைக்காதிருங்கள். ஒன்றுமே சரியில்லை, நீ பிஹெச்டி படித்த என்ன பிரயோஜனம்? எனக்கு தான் பொறுத்துக்கொள்ள முடியல சகோதர சொல்ல. 12 வயசில் இயேசு கிறிஸ்து வேதத்தை அப்படி அறிந்திருந்தார். நம்முடைய பிள்ளைகளுக்கு 12 வயசு ஆகிறது, வேதத்தை பற்றி தெரிகிறதா? தெரிய மாட்டேங்கிறதே. ஆனால் நாங்கள் இந்த படிப்பு, நாங்கள் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் அந்த பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்குறோம். என் பையனுக்கு பிரெஞ்சு படிக்க தெரியும், என் பையனுக்கு ஹிந்தி படிக்க தெரியும்னா நல்லது, படியுங்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேதம் தெரியலையே, வேதம் தெரியல. அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் சகோதர சொல்லு. நமக்கு தெரியல. நமக்கு தெரிந்ததெல்லாம் நான் கெட்டு போய் ரட்சிக்கப்பட்டது போல் என்னுடைய பையனும் கெட்டு போவான், அப்போ ரட்சிக்கப்படுவான். இப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். நான் இந்திலிருந்து கெட்டு போய் ரட்சிக்கப்பட்டது போல் என் பையன் அப்படி ஆகக்கூடாது. அவன் கெட்டு போய் தான் ரட்சிக்கப்படணும்னு கிடையாது. அப்படி ஒரு சிலருக்கு நடக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சாமுவேலை போல வளர வேண்டும், கீழ்ப்படிதலோடு கூட. ஓகே, மீதி இருக்கிற நேரத்தில் பெரியவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் ஒரு சொல்ல. அதாவது சாமுவேல் அந்த சாமுவேலுடைய வாழ்க்கை சகோதர சொல்லி பெரியவனான பிறகு அவன் எப்படி வளர்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், அல்லது அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். இன்றைக்கி நானே பேசி விடுவதற்கு சகோதரர்கள் சுவாதீனம் கொடுத்துருக்குறாங்க. 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதாவது வளர்ந்தவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், வளர்ந்த எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், பண ஆசை, பொருளாசை. இதற்கு தப்பித்து கொள்ளாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லா சகோதரர்களுக்கும் சொல்லுகிறேன், பண ஆசை, பொருளாசை உங்களை அப்படி இருக்கும் என்று சொன்னால் சாமுவேலுடைய சாட்சியை கேளுங்கள். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார், நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன். பாருங்கள், இந்த பையன் எத்தனை வயசுக்கு சர்ச்சுக்கு வந்தான்? 1 வயசு. பால் மறந்த பிறகு சர்ச்சுக்கு வந்த பையன். அன்றிலிருந்து சொல்லுகிறார் நான் 25 வயசில் ரசிக்கப்பட்டனுங்க அப்படிங்கிற கதையில்லை. 2 வயதாக இருக்கும் பொழுது சர்ச்சுக்கு நான் வந்தேன். அதிலிருந்து அவர் என்ன சொல்லார்? என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து கொண்டே வந்தேன். நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் ரூமுக்குள்ளே செல்ஃபோன் பார்க்குற மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது சாமுவேலால். ஏன் பார்க்க முடியாது? அவருக்கு தான் என்ன இல்லை? சொந்த வீடு கிடையாது. அவருக்கு தான் சொந்த பெட்ரூம் கிடையாது. அவர் எங்கே இருக்கணும்? எந்த நேரமும் ஜனங்கள் வந்து போய் கொண்டிருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் அவர் இருக்கணும். அதனால் எந்த நேரமும் அவரை எல்லா கண்களும் என்ன செய்யும்? பார்த்து கொண்டே இருக்கும். நமக்கு சர்ச்சில் ஒரு 3-4 மணி வரைக்கும் இருக்கிறனாவே என்னப்பா ஒரு தனி இதே கிடைக்க மாட்டேங்குது, வீட்டுக்கு போ அப்படின்னு நான் தனியே போக வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பையனை பாருங்கள், 24 மணி நேரம் வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் ஜனங்கள் வந்து போய் கொண்டிருக்கிற அந்த தேவாலயத்தில் தான் இருந்தார். எத்தனை வயசுலேருந்து? 2 வயசுலேருந்து. அதான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்?
நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். என்னை சின்ன குழந்தையிலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு இன்றைக்கி தலையெல்லாம் நரைச்சிருச்சு. நான் வயது முதிர்ந்தவனாகிவிட்டேன். இப்போது என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு பார்த்தீங்களா? அதுதான் சகோதரர்களே அற்புதமான ஜீவியம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலையும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையிலே லஞ்சம் வாங்கி கொண்டு கண் சாடையாக இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் நான் என்ன செய்வேன்? நான் இப்போவே மனம் திரும்புகிறேன், இப்போவே திருப்பி கொடுக்குறேன். என்ன வாழ்க்கை பாருங்கள். இப்படி நம்ம சவாலிட்டு நம்ம சொல்லணும் சகோதரர்களே. 24 மணி நேரமும் நீங்கள் என்னை பார்த்து கொண்டே இருந்தீர்கள். சின்ன பையன், இப்போ ஒரு சின்ன பையனுடைய முரட்டாட்டங்கள்லாம் நமக்கு தெரியும். நம்முடைய வீட்டில் வளர்கிற பிள்ளைகளுடைய முரட்டாட்டங்களே நமக்கு தெரியும். ஆனால் இந்த மனிதன் சொல்கிறதை பாருங்க. நான் சின்ன பையனாக இருந்தேன், நீங்கள் டெய்லி என்னை பார்த்தீங்க. அந்த வயதிலிருந்து 7க்கு கீழாக நான், அவருடைய பொறுப்புக்கு கீழாக நான் வளர்ந்தேன். 7 நான் வாழ்ந்த வாழ்க்கை, இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை, உங்களிடத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. சாமுவேல் இஸ்ரேல் நாட்டை எல்லாம் சுற்றி சுற்றி போய் நியாயம் விசாரித்தார். எல்லா ஜனங்களுக்கும் அவரை பற்றி தெரியும். எங்கேயாவது சொல்லுங்கள், எங்கேயாவது எந்த இடத்துலையாவது என் வாழ்க்கை பாருங்கள், 80 வயது 100 வயது ஆகிற அந்த வாழ்க்கையில் எங்கேயாவது சொல்லுங்கள், நான் யாருக்காவது. அவர் என்ன சொல்கிறார்? யாருக்காவது. இந்த பண விஷயத்திலே சாட்சி உடையவர்களாக இருப்பது என்பது மிக சவால் சொல்லி. அதனால தான் நான் சொல்கிறேன், பண விஷயம் கற்பு விஷயத்தில் நான் யாரையும் நம்ப மாட்டேன். பண விஷயத்துலையும் கற்பு விஷயத்தில் யாரையும் நம்ப மாட்டேன் நான். அதை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா இருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆமாம், ஏன்னா இந்த ரெண்டும் அவ்வளவு மறைக்கிற விஷயங்கள். பண விஷயம், அதே போல் கற்பு விஷயம். ஆனால் இவர் சொல்லுகிறார் பாருங்கள், பண விஷயமாக இருக்கட்டும், கற்பு விஷயமாக இருக்கட்டும், நான் யாருடைய, இவர் நினச்சா எடுத்திருக்கிறாங்க. இவர் தான் நீதிபதியாக இருந்தார், இவர் தான் நியாயம் விசாரிக்கிறவராக இருந்தார். ஒரு கோர்ட் மாதிரி இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் எல்லா ஊர் ஜனங்கள் வருவாங்க. இவர் தான் நியாயம் விசாரிப்பார். அதில் யாராவது பணக்காரங்க அப்படியே வந்து சிரிப்பாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் தங்குங்களே, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னது போது, அப்படியா நான் காரு கொண்டாந்துருக்கிறேன், காரில் போகலாம், நீங்கள் எங்கள் வீட்டில் ஏசி இருக்குது படுத்துக்கலாம். இல்லை எது, அதாவது அவர் போயிருப்பார், படுத்திருப்பார். ஆனால் அதற்காக அவர் என்ன செய்யலைன்னு கேட்டால், அந்த காலத்தில் எருது, கழுதை, காளை இவைகளெல்லாம் பணத்தின் மதிப்பீடுகள். எங்கேயாவது ஒரு பைசா அவங்கள நான் ஏமாற்றிருக்கிறேன்னா, யாரையாவது கிட்ட நான் விரும்பிக்கிறேன்னா, இதை கொடுங்க, இது ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது, இந்த கழுதையை கொடுங்க நான் எப்பொழுது கேட்டிருக்கிறேன்னா? இல்லை. யாருக்கு அவர் சொல்கிறார் பாருங்கள், யாருக்கு அநியாயம் செய்தேன். சகோதரர் சொல்லி, இந்த அநியாயம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய விஷயத்திற்கு பொருந்தும். பண விஷயத்திற்கு மட்டுமல்ல, செய்ய வேண்டிய கடமையை மற்றவர்களுக்கு செய்யாமல் இருந்தாலே அது என்னது? அது அநியாயம். இப்போது பிள்ளைகளே கர்த்தருக்குள், உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நியாயம். சரி, ஒரு பிள்ளை அந்த நியாயத்தை செய்யலைன்னா அந்த பிள்ளை என்ன செய்யுது? அப்போது ஒரு 5 வயசுலேயே ஒரு பிள்ளை அநியாயம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். பெற்றோருக்கு கீழ்ப்படியிலையே, அது அநியாயம் தானே. அந்த மாதிரி நாம் தினந்தோறும் எத்தனை அநியாயம் பண்ணுறோம் தெரியுங்களா? செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்யாமல் எத்தனை அநியாயம் பண்ணுறோம். ஆனால் சாமுவேல் அப்படி அல்ல. அவர் என்ன செய்யணுமோ அதில் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஏலியின் பிள்ளைகளை பார்த்து இவர் ஒன்றும் கெட்டு போகல. ஏலியின் பிள்ளைகளை பார்த்து இவர் கற்பு விஷயத்தில் கெட்டு போகலை. இவர் சரியாக இருந்தார். அத்தனை வருஷங்களும் சரியாக சொல்லுங்கள். நான் யார்கிட்டையாவது பணம் வாங்கிட்டு நீதியை தப்பு சொன்னேனா? நமக்கு சகோதரர் சொல்ல சில நேரத்தில் நமக்கு வேண்டியவங்க யாராவது சபையில் தப்புன்னா அதை குறித்து நம்ம பேசுகிறதில்ல. ஆனால் எனக்கு பிடிக்காதவங்க தப்பு பண்ணால் அதை குறித்து கொஞ்சம் வாய் அதிகமாக பேசுது.
அங்கேயே நம்ம இடத்துல பட்சபாதம் இருக்கிறது என்பது தெரியும். எனக்கு வேண்டியப்பட்டவங்களை பற்றி காரியங்களை நான் ரொம்ப பேசுகிறதில்ல, ஆனால் எனக்கு அவ்வளோ பழக்கமில்லாத பற்றி ரொம்ப பேசுகிறேன். இல்லை, இந்த மாதிரி எந்த பட்சபாதமும் சாமுவேல் இடத்துல இல்லை இல்லை இல்லை. என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள், நான் அப்படி பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள், நான் இன்றைக்கே மனம் திரும்புகிறேன், அது திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஒரு 90 வயது மனிதன் அல்லது 80 வயது மனிதன் அவர் சொல்லுகிற சாட்சியை கேளுங்கள். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? 4ஆம் வசனத்தில், அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலையும் ஒன்றும் வாங்கவும் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய ஊழியக்காரருடைய சாட்சி கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் பண ஆசை, பண ஆசை, பண ஆசை தான். இந்த மனிதனை பாருங்கள், அவரை போல ஊழியம் செய்தவர்கள் யாரும் இல்லை, ஆனால் பண விஷயத்திலே அவர் அவ்வளவு யாரிடத்திலையும் எதையும் வாங்கவில்லை. அடுத்தது அவர் வாழ்க்கையில் இன்னொரு ஒன்றை காண்பிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். சாமுவேல் இடத்துல ஆண்டவர் கண்டுபிடித்து அவரை குறித்து 2 இடங்களில் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர். அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் சங்கீத புத்தகத்திலையும் சரி, எரேமியாவிலையும் சரி ஒரு இடத்துல சொல்லுவார், ஜெபம் பண்ணுகிற அந்த அடிப்படையில். அப்போது சாமுவேல் இடத்துல இருந்த ஒரு பெரிய குணம் என்னன்னு கேட்டால், மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறது, ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறது, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறது, மற்றவர்களுக்காக மன்றாடுகிறது. இப்படி மன்றாட்டு வீரநாயக அவர் இருந்தபடியினால்தான் சங்கீதத்திலையும் சரி, எரேமியா புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்தை படிக்க வேண்டாம், அதை சொல்லுகிறேன். சங்கீதம் 99:6, எரேமியா 15:1, இந்த 2 வசனத்திலையும் ஆண்டவர் அவரை எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னு கேட்டால், சாமுவேலே ஜெபம் பண்ணாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாமுவேலே ஜெபம் பண்ணாலும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது சாமுவேல் என்ன அடையாளமாக இருந்தார்னு கேட்டால், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர் அப்படிங்கிற அடையாளம் தேவனுக்கே தெரிந்திருந்தது. சரி, இப்போது ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அதை குறித்து அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். நான் மறந்துட்டேனுங்க, எனக்கு அடிக்கடி மறதி வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 1 சாமுவேல் 12:23, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்கிறேன், பாவம் செய்கிறேன். அதாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருக்கிறதை கர்த்தருக்கு விரோதமான பாவம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பார்த்துருந்தார் பாருங்கள். இப்போ நாம் தான் ஜெபம் பண்ணுறேங்க, எனக்கே ஜெபிக்க முடியல, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்க, நீங்கள் எங்கேயும் போகிறீங்க, எனக்கு பல வேலை இருக்குதுங்க, எனக்கே என்னால் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா நான் இப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னா? இல்லை, மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வேன், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வேன். அவருக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உணர்வுள்ள மனசாட்சியை பாருங்கள் சகோதரர் சொல்ல. ஒரு மற்றவர்களுக்காக மன்றாடுகிற அந்த கலை, அது ஐயோ அப்படி நான் செய்யலைனா கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேனே, ஐயோ என்னப்பா நீ என்னை திருடிட்டியா, விபச்சாரம் செஞ்சிட்டியா, இல்லை நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருக்கிறனே, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறனே, முரட்டாட்டம் பண்ணுறாங்க, எல்லாமும் பண்ணுறாங்க, ஆனால் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஜெபிக்காமல் இருந்தேன் என்றால் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வேன். கடைசியாக சகோதர சொல்ல, அவர் கண்டுபிடித்து வைத்திருந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கண்டுபிடித்து வைத்திருந்த விஷயம் அது என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே 22-23 வசனங்களில் அவர் ஒன்றை தெளிவாக அறிந்திருந்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்கிறவர்களாக, நீங்களும் நானும் வளர்கிறவர்களாக வளர்ந்திருந்தால் ஒன்றை அறிந்திருப்போம். அதை சாமுவேல் நன்றாய் அறிந்திருந்தார். அது என்ன அறிந்திருந்தார் எப்படி அறிந்திருந்தார் பாருங்கள். இந்த மாதிரி வேதத்தில் யாருமே சொல்லலை. அல்லது இது அவருடைய வாழ்க்கையிலே அவர் தனக்குத்தானே வைத்திருந்த ஒரு பெரிய கோட்பாடு. அது தனக்குத்தானே வைத்திருந்த ஒரு பெரிய கோட்பாடாக அவர் அதை வைத்திருந்தார். அதை அவர் சவுலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். 15, 22, 23 கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலையும், சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கலையும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலையும் செவி கொடுத்தல்.
ஏலிக்கு நான் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஏலிக்கு எப்படி செவி கொடுத்தாரோ, அல்லது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு அந்த கேட்கிற அந்த மதிப்பு கொடுத்து கேட்கிற விஷயத்தை விட, நீ என்ன சர்வாங்க தகன பலி கொடுத்து என்ன பண்ணது, என்ன தசமபாகம் கொடுத்து என்ன பிரயோஜனம் இல்லை. அவர் அதை தெளிவாக அறிந்திருந்தார். இது அவருடைய சிறு பிராயத்திலிருந்து அவர் வைத்து கொண்டிருந்த தனக்குத்தானே வைத்திருந்த ஒரு பெரிய கோட்பாடு சகோதர சொல்லை. அதே போல் ரெண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாரனைக்கும் சரியாக இருக்கிறது. இந்த கோட்பாட்டை பாருங்கள். இதெல்லாம் அவருடைய மனசுக்கு இருக்குது. இது அவர் தனக்குத்தானே வைத்திருந்தார். நான் ரெண்டகம் பண்ணினா, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நான் போனேன்னா பில்லிசூனிய பாவத்திற்கு அது சரி, பில்லிசூனிய பாவத்திற்கு அது சரி அப்படின்னு சில கோட்பாடுகளை, சில விஷயங்களை அவர் தனக்குத்தானே வைத்திருந்து அதை கடைபிடித்து வாழ்ந்து அதை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். அந்த மாதிரி நம்முடைய இருதயங்களே சகோதர சொல்லே தேவனுடைய பிரமாணங்கள் அப்படி எழுதப்பட்டிருக்கணும். கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல், முரட்டாட்டம் பண்ணாமல் இருக்குதல், இதெல்லாம் அவ்வளவு சீரியஸான விஷயங்கள். நான் முரட்டாட்டம் பண்ணேன்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனை பண்ணுற மாதிரி. அது என்ன விக்கிரக ஆராதனை? தேவனே நீர் எனக்கு வேண்டாம், நான் வேறொரு தெய்வத்தை வழிபட போகிறேன் அப்படிங்கிற விக்கிரக ஆராதனைக்கு சரி அப்படின்னு இதெல்லாம் அவருடைய இருதயத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால தான் சொல்கிறாரு, நீ பலியிடன்னு சொல்கிறியா, நீ காணிக்கை போடுறன்னு சொல்கிற, யாருக்கு வேண்டும் உன்னுடைய காணிக்கை கூட குப்பையில் போடு. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல, உன்னுடைய காணிக்கை வச்சு என்ன செய்ய? அந்த 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 கோட்பாட்டை பாருங்கள் சகோதர சொல்ல. இது அவருடைய இருதயத்தில் எல்லா பிள்ளைகளும் சரி, சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, தயவு செய்து உங்களுடைய இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தெளிவான கோட்பாடுகள், கற்பனைகள் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு இது பாவத்தை குறித்த சீரியஸாக நமக்கு தெரியாது சகோதர சொல்லை. அல்லது மற்றவர்கள் சொன்னாலும் மற்றவர்கள் செய்தாலும் அது பரவாயில்ல போனால் போகுது அப்படின்னு பேசுகிறவர்களாக இருப்போம். கீழ்ப்படியாமை எவ்வளவு பயங்கரம் அப்படின்னு அதை தன்னுடைய கோட்பாடாக வைத்திருந்தா அந்த மனிதன் சவுலுக்கு உரைத்ததா? சவுலுக்கு அரைந்த மாதிரி இருக்காதா? ஆமாம், நீ என்னப்பா, நீ திடீர்னு உனக்கு ராஜா பதவி தேடி வந்துருச்சு, உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது எவ்வளோ பயங்கரம் தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? உனக்கு திடீர்னு உன்னைய கூப்பிட்டு ராஜாவாகிற கழுதையை தேடப்பான் உன்னைய தூக்கி ராஜாவா உட்காரிச்சதுனால உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. இல்லை இல்லை இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அதையும் சொல்லிக் கொடுக்கணும் சகோதர சொல்ல. நீ கஷ்டம் தெரியாமல் வளர்ந்துட்டதுனால நீ எதை வேணாலும் பேசிடுவியா? இல்லை இல்லை, இதை தயவு செய்து இதை நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அது கீழ்ப்படியாமல் போவது அது அவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் அறிந்திருந்தார்.